வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறோமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நத்திங் பிராண்டில் ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் வாட்ச் ப்ரோ பை சிஎம்எஃப் அப்படிங்கிற வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த வாட்சோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே வந்து ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வாரும் பார்த்தீங்கன்னா, வார் நல்லா அட்ராக்டிவாக நல்லா ரப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வாட்சில் அந்த வாரில் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன கையாக இருந்தாலும் சரி, பெரிய கையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கையாக இருந்தாலும் அந்த வாட்ச் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஒவ்வொரு வாட்சில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹோல் தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ இதில் செட் ஆகாது. ஒல்லியாக இருக்கிறவங்களாம் செட் ஆகாது. ஆனால் இந்த வாட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கையிலும் செட் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஸ்பிளேயோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சேனல் சேஞ்ச் பண்ணுற இந்த நாப் இருக்குது. இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமா, வழக்கமாக எல்லா வாட்சில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி சேனல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி கால் பேசிக்கலாம், ப்ளூடூத் காலிங்லாம் அழகாக பேசிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1,00,000 விதமான நாய்ஸ் கன்செஷன் இதில் கொடுத்துருக்காங்க. 1,00,000 விதமான சவுண்டை கேதர் பண்ணி அது நாய்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு அருமையான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கப்போ கூட கால் பேசலாம். அந்த காற்று சவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வாட்சில் வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1.96 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க ரிஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ அதே போல் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அமோலட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வாட்சில் வந்து ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து 110 விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து நீங்கள் இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிரிக்கெட் விளாட்றீங்க அப்படின்னா கிரிக்கெட் மோடு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபுட்பால் விளாட்றீங்க அப்படின்னா ஃபுட்பாலை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி 110 விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து ஹெல்த் மானிட்டரும் கூட சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மானிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இதில் சென்ஸ் பண்ணும், பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் சென்ஸ் பண்ணும், அப்புறம் ஸ்லீப் லெவல், அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் தூங்கணும், அது எல்லாமே இது காட்டும். அதே போல் ஸ்ட்ரெஸ் இண்டிகேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச் அழகாக காட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி சென்ஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி க்ரீன் கலர் லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பல்ஸை வந்து அப்பப்போ கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கையில் எப்போவுமே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையை வந்து எப்போவுமே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உடம்பே ரீட் பண்ணிகிட்டு இருக்கும். அதே போல் இந்த வாட்சோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த வாட்ச் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 13 நாள் அதாவது 13 டேஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சோட எல்லா கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் வாட்ச் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் உங்கள் வாட்சில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மூலமே பார்த்துக்கலாம். நீங்கள் ஹார்ட் ரேட் பார்த்துக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்சை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூசிக்கல வேலை பார்த்தாலும் சரி, இல்லைனா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லை சைக்கிளிங் பண்ணும்போது உங்கள் கையில் வேர்த்துச்சுன்னா கூட எதுவுமே ஆகாது. அந்த தண்ணியில் பட்டால், அந்த வேர்வை தண்ணி அடியில் சென்சாரில் பட்டால் கூட அந்த வாட்சுக்கு வந்து எதுவுமே ஆகாது. கண்டினியூஸாக ரீடிங் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் நீங்கள் லைட்டாக மழை பெஞ்சால் கூட நீங்கள் வெளியே யூஸ் பண்ணலாம். அந்த வாட்சுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் இதில் வந்து வாட்டர் ரிமைண்டர்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஒரு தண்ணி குடிக்கணும் முதற்கொண்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ட்ரைனிங் கூட கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா 3 விதமான கலரில் வந்திருக்கு. ஆஷ் கிரேயில் வந்திருக்கு, டார்க் கிரேயில் வந்திருக்கு, அப்புறம் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு 3 விதமான கலரில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்கோ தைரியமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் வந்து நீங்கள் நத்திங் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்கள் மொபைலோட அந்த வாட்ச் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.